அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, பெண் சாபம் நீங்க என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. பெண் சாபம் இன்றைக்கி ஏன் நான் இதை போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, பல ஆண்கள் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேலை கிடைக்காம, திருமணம் ஆகாமல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் இன்றைக்கி முன்னேறி வந்ததுனால ஆண்கள் கஷ்டப்படுறாங்களான்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆணாதிக்கம்னு சொல்லி ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருந்தது. பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகும்போது திருமண வாழ்க்கையில் பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாமல் வரதட்சணை கொடுமையினால் இருந்திருக்காங்க. இவ்வளோ வரதட்சணை கொடுத்தா தான் கல்யாணம் ஆகும்னு இருந்தது. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ரொம்ப குடும்பப்படுத்தியிருக்காங்க. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுத்தி சில பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் வாழ்க்கையில் எல்லோரும் முன்னேறி வராங்க. அவங்க முன்னேறதுனால இவங்க கஷ்டப்படுறாங்களான்னு கிடையாது. இது நம்மளோட முன்னோர்கள் யாராவது செஞ்ச தப்பும் நம்ம அனுபவிக்கலாம். இல்லைன்னா நம்மளே கூட போன ஜென்மத்தில் செஞ்ச பாவமாக கூட இருக்கலாம். பாவம்னு சொல்ல வேண்டாம், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச தவறாக கூட இருக்கலாம். ஸோ அதனால தான் இது நடக்குது. இதுக்கு நீங்கள் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சிருந்தாலும் சரி, இல்லை நம்ம முன்னோர்கள் செஞ்சாலும் நமக்கு வரும். நம்ம முன்னோர்கள் செஞ்சதுக்கு நம்ம ஏன் அனுபவிக்கணும்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம முன்னோர்கள் அவங்க ஜீன்ஸ்லேருந்து தான் நம்மளும் வரும் இல்லையா. ஒரு ஒரு சக்கரை வியாதினா கூட நம்ம சொல்கிறது இல்லையா, ஒரு பரம்பரையில் சக்கரை வியாதி இருந்தால் வரும்னு சொல்லி, அந்த மாதிரி தான் அவங்க செஞ்ச தப்பும் நமக்கு வரும். சரி, இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்களை மதிக்கணும். இப்போ அவ்வளோதான். இப்போ உங்கள் கூட இருக்க அம்மாவாக இருக்கட்டும், கூட பிறந்த சகோதரிகளாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கட்டின மனைவியாக இருக்கட்டும், பெத்த பொண்ணாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும், எந்த பெண்களாக இருந்தாலும் பெண்களை நல்லபடியாக மதிக்கணும். அவங்களுக்கு சம உரிமை. நீங்கள் எப்படி உங்களை எப்படி மதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே இதை அவங்களுக்கு கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் நீங்கள் 6லேருந்து 7 மணியும் வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் வரும். அதில் ஒரு நெய் தீபம் போட்டுகிட்டே வாங்க. ரெகுலராக பண்ணிகிட்டே வரும்போது அதோட தாக்கம் குறையும். அதுக்கப்புறம் மொச்சை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம், சுக்கிரனுக்கானது அது. அதுக்கப்புறமா பால் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கப்புறமா கோவிலுக்கு போய் மகாலட்சுமியை வணங்கலாம். வீட்டிலையே வணங்கினாலும் சரி, கோவிலுக்கு மகாலட்சுமி கோவிலுக்கு போய்ட்டு மகாலட்சுமியும் வணங்கலாம். பெண் தெய்வங்கள் எல்லாத்தையும் வணங்கலாம். ஜென்ரலாக சுக்கிரன் வரும்போது மகாலட்சுமி சொல்லுவாங்க. மற்றபடி எல்லா பெண் தெய்வமும் சுக்கிரன் தான். பெண்கள் எல்லாருமே சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் வராங்க. அதனால் பெண்களை எல்லாரையும் நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த பெண்களாக இருந்தாலும் பெண்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். இதை மாதிரி ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க. கோவிலுக்கு போங்க முடிஞ்சால், இல்லைனா வீட்லேயே 6லேருந்து 7 மணி சுக்கிரஹோரையில் நீங்கள் விளக்கேற்றி வேண்டிட்டு வாங்க. பெண்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் செஞ்சாலே ஓரளவுக்கு நல்லபடியாக அது. ரெண்டாவது, குலதெய்வத்தையும் நம்ம கம்பல்சரி வணங்கணும். சுக்கிரனுடைய சாபம் இருக்கும்போது குலதெய்வத்தோட அருளும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ குலதெய்வத்தையும் நம்ம வணங்கணும். இது எல்லாத்தையும் ரெகுலராக செஞ்சுட்டே வாங்க. உங்களுக்கு எல்லாமே படிப்படியாக கஷ்டங்கள்லாம் குறைஞ்சி நல்லது நடக்கிறத நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, ஏழை மக்களுக்கெல்லாம் தான தர்மங்கள்லாம் இதை ரெகுலர் சுக்கிரனுக்குன்னு சொன்னது நான் சொல்லிட்டேன். ரெகுலராகவே நம்ம செஞ்சுட்டு வரலாம். உங்களுடைய கோபதாபங்கள்லாம் குறைச்சிக்கோங்க. டெய்லி முடிஞ்சால் காலையில் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைமில் எழுந்து நம்ம டெய்லி ஒரு தியானம் பண்ணலாம். உங்களுக்கு எதுவுமே தியானம்னா பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. டெய்லி அமைதியாக ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸாக கண்ணை மூடின்னு உட்காந்தா போதும். மைண்டு எப்படி அலப்பாஞ்சாலும் பரவாயில்ல, ரெகுலர் அப்படியே உட்காந்துட்டே வாங்க. ரெகுலராக அமைதியாக உட்காருங்க. நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்கள் செய்யுங்க. முக்கியமாக பெண்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு நீங்கள் போய் எதுவும் செய்யணுன்னு கூட அவசியம் இல்லை. அவங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருந்தால் போதும். பேசும்போது பழகும்போது நல்ல விதமாக பேசணும், பழகணும். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதை ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க. இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கே மாறிடுமான்னா மாறாது. ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வாங்க. படிப்படியாக உங்களுக்கு மாறுறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ரொம்ப சாதாரண விஷயங்க தான் இது. ஆனால் நீங்கள் ரெகுலராக செய்யணும். 2 நாள் செஞ்சுட்டு நான் அப்புறமா விட்டுட்டு எனக்கு நடக்கிறதெல்லாம் செய்யாதீங்க.
கண்டிப்பாக செய்யுங்க, நல்லது கண்டிப்பாக நடக்கும். ஓம் நம சிவாய.